எனக்கருள வேண்டும். நிலையில்லா உலகினில் கட்டி வைக்க நீதான் எனக்கருள வேண்டும். அம்மா நீதான் நிம்மதியில தெருமையை துறந்து நம்மையர் முழுமன சம்மதத்தாடி நம்ம எப்படி சம்மதத்தோடு நிம்மதியில தெருமையை துறந்து நம்மையர் முழுமன சம்மதத்தாடி நம்ம எப்படி சம்மதத்தோடு நீதான் எனக்கருள வேண்டும். நினைத்தவரும் அனைத்தும் தர மனத்தினிலே உனை துதித்த நினைத்தவரும் அனைத்தும் தர மனத்தினிலே உனை துதித்த நினைத்தவரும் அனைத்தும் தர மனத்தினிலே உனை துதித்த நீதான் எனக்கருள வேண்டும். நினைத்தவரும் அனைத்தும் தர மனத்தினிலே உனை துதித்த நினைத்தவரும் அனைத்தும் தர மனதினிலே உனை துதித்த நீதான் எனக்கருள வேண்டும். மேலாகமங்கள் கற்ற மேதையளவல்லாயே வேண்டு வரும் தர நீ அருள்வாயே. வேதாகமங்கள் கற்ற மேதையல்லவே தாயே வேண்டுமரம் தர நீ அருள்வாயே. ஆதாரமே பணிந்தே தாயே அம்மா தாயே தேவி சக்கம்பா 9 கம்பளமா 18 தொட்டியரா தொட்டூர் குலவாசலுக்கு வந்த துறைமகளே சக்கதேவி தாயே வேற சக்கு வேற மல்லு இந்த வீரவாண்டிய கட்டப்பம்மு உன்னை அனுதினம் போசிக்கின்றேன் தாயே. வருகின்றேன் அம்மா வருகின்றேன். பொன்னாட போட்டுங்க. இங்கே கட்டவுமனாக வேடம் நடிக்கும் கோயிலாங்குளம் பட்டியை சேர்ந்த ஜெயராமன் அவர்களுக்கு விழாக்கட்டவர் சார்பாக இந்த பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. எங்களுக்கெல்லாம் பொன்னடை போட்டு கௌரவப்படுத்திய இவ்விழா கமிட்டியர்களுக்கும் சுத்து வட்டார கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர்கள் பாசத்துக்குரிய அப்பா அவர்கள் திம்மநாதபுரத்தை சேர்ந்த ராஜ நடிகர் அப்பா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களது கதையை தொடருவோம். நன்றி அன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். மறிவில்லா மறுவில்லா கலைகளை கட்டுடனே சமையர்களே தாய்மார்களே அழகு மறுவில்லா காலைகள் கற்று
கட்டுழுந்த சபையோர்களே, பெரியோர்களே, சபையில் மறுவில்லா தலைகளை கட்டுமே முழந்திட்ட மாபெரும் சபையோரே என் வணக்கம். மாபெரும் சபையோரே என் வணக்கம். தங்கி இருக்கின்ற பெரியவர்களே, ஐயா, தங்கி இருக்கின்ற தாய்மார்களே, ஐயா, ஐயோ தாளடி மடித்திட்ட நான் கண்டப்போ சபையில் கூடியிருக்கின்ற பெரியோர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, தாய்மார்களே, கும்பிட்டடி பணிந்தேன் இந்த நேரம் சபையில் கும்பிட்டடி பணிந்தேன் கண்டப்போ சபையில் தங்கி இருக்கின்ற தாய்மார்களே, தாளடி வளர்த்திட்டேன் இந்த நேரம். பாதம் பதித்தேனே அம்பிகையே இவரிய சங்கதேவி சபையில் பாதம் பதித்தேனே அம்பிகையே அம்பிகையே, பாதார விந்தமதை போற்றி பாதமணிந்தேனே அம்பிகையே, ஆதாரம் இந்த மனை போட்டு சீரே. கல்லழகு ஆட்டையே உனக்கு கல்லாலே மாணிக்க கல்லாலே உனக்கு கண்ணனுக்கு ஆட்டைகள் வேணாம் என்று தாயே முட்டினால் கோட்டை நின்று ஆண்டவன் ஆயே கண்ணாரா பட்டை வேணாம் பெற்று உள்ளாலை ஓட்டை நீ ஆண்டவரே. எட்டு பிள்ளை ஆயுமா நீனாரி வாழாமோ வெற்றியம் கண்டான் அவோ எட்டு தீதையுமே ஏதாவது பண்ணுமோ கட்டியார சதி செய்து வாரோ. கோவிலும் பத்தமே வந்தவன் தம்பி உலக சந்திரன் பூமியை பார்த்து தீரந்தமானா உலகம் சந்திரன் மதுரை. வெளியே வெளியே பெருமஞ்சிவா வல்லவனை யாரிட்டு வெளியே வீரமாக தைவார் வீரமக்கு நீர்வானா அத்துடன் அதுரங்க தேவி. நாங்க நாகரிக கப்பலுக்கு வந்தோம் ஐயா.
இங்கே கம்பளமாக நடத்தி கொண்டிருக்கும் சகோதரர் போதகுரு அவர்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் நற்பணி மன்றத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுகிறது. எங்களுக்கெல்லாம் பொன்னாடி போட்டி கௌரவப்படுத்திய தொப்புளாக்கரை கேப்டன் பிரபாகரன் விஜயகாந்த் நற்பணி மன்றத்தின் சார்பாக பொன்னாடி போட்டி கௌரவப்படுத்திய அனைத்து உள்ளவங்களுக்கும் எனது சார்பாகவும் மற்றும் எங்கள் கலைக்குழு சார்பாகவும் மற்றும் என் நாடகத்தின் அமைப்பாளருமான எனது அருமை அண்ணன் சிம்மநாதபுரத்தைச் சேர்ந்த ராஜநடிகருமான அருமை அண்ணன் தாமரை செல்வன் அவர்களுக்கும் நன்றி நன்றியான வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆயிரங்கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும். இன்னும் ஆயிரங்கம்பளம் 100 பணியாரமா? உயிர் வகை கட்டுக்கு நீங்க பணியாரம் கட்டுக்கிறீங்க. ஆயிரங்கம்பளம் தான் காலையில் தருவாங்க இல்லையா? ஆயிரங்கம்பளம் 100 பரிவாரம். 100 பரிவாரம் தான் என்னப்பா? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியுமா? எல்லாரும் சொல்றாங்க, நானும் சொல்றேன்டா. சொல்லியா 100 பரிவாரம் தான் என்ன? யாருக்குடா தெரியும்ன்றீங்களே? அப்படி எதுக்கு வந்த நீ? சொல்றது தானே வந்த? ஆமா சொல்லு. எல்லாரும் சொல்றாங்க, நானும் சொல்றேன்ல. அவங்க சொல்றே சரி, நீங்க சொல்லுங்க. ஆயிரங்கம்பளம் 100 பரிவாரம். பரிவாரம் தான் என்ன? பரி என்றால் குதிரை. 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 கு கு ரு ரு தை தை கூரை. கூவுரை. நீ கூவுறடா. நான் கூவுறியா? நல்லா இருக்குடா உனக்கு கேட்டதுக்கு. குதிரைப்படை வீரர்கள் அப்படி சொல்லுங்க. 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் மன செம்பதி கம்பளம் சில்லவாறு கொல்லவாறு வேக்கலவாறு தோற்கலவாறு கம்பளியவாறு காப்பியவாறு வீர கமலவாறு தொட்டியவாறு பாலவாறு. எல்லா வாரம் நீ சொல்றது சரி. சரி, உங்க வாரம் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்குங்க. ஏண்டா? ஆமா, ஏவாறு பத்திரமா தான் இருக்கு. பத்திரமா தான் வச்சுக்கிய. ஓவாறு அந்த ஒருத்தர் எனக்கு தெரியும். உனக்கு ஓவாறு முதல் சேல்ஸ் ஆகணுமே. யார் சொல்லுது? ஏன் சேல்ஸ் ஆகாம இருக்கு? அப்புறம் வேண்டாம், சேல்ஸ் பண்றதுக்கு ஒரு ஐட்டம் தவணை சுடு. அண்டர் ஒன்னு சேசி மன கட்டபொம்ம ராசா ஊமத்திர மகராசா சிவன் தானாத பிள்ளைகள் மூவரும் மீட்டை கேட்கணும். அந்த ராமகுலாஸ் மேல்பாடியில் வச்சுக்கிட்டு 1000 மைலுக்கு அப்புறம் அந்த வெள்ளையன் இந்த மறுபடியும் வந்துட்டீங்கல்ல, குறும்பில் அடிச்சுன்னு வச்சுக்க கொண்ட நம்மளை வதக்குன்னு அடிச்சே வருவோம் பாத்துக்க. என்னையா என்ன சொல்லிவிட்டேன்? என்ன சொல்லிவிட்டேன்? என்ன சொல்லிவிட்டேன்? 1000 மைரா 6000 மைல் ஒழுக்கமா பேசி போலுங்க. அம்மா அப்புறம் ஆடிக்கிட்ட பேசுறேன். ஏய் 6000 மைலியா? நாங்க இத்தனை பேர் உட்காந்துருக்கோம். உங்க சௌரியத்துக்கு என்னமா 6000 மயில்ன்றிய? மயில் 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 இல் இல் மயில் அட்டதான செப்புறேன். அப்படி சொல்லுங்க. 6000 மயில் இல் இல் குண்டியல் மா ஆமா இ இ லூ லூ மயிலூ. ஏண்டா இளங்குடிக்கு பிறந்தவனே என்னையா ரசனையை இழுத்து சொல்றானே 6000 மயிலியா? அப்படி செப்பு. இதெல்லாம் பெரிய வம்பு மசில பேசுற. ஏட்டி ஒய்யாவு என்ன வம்பு மசில பேசுறவே? ஏய் தும்முறா என்கிட்ட பேசக்கூடாது. இந்த வீம்பு மசில என்கிட்ட பேசக்கூடாது. என் பெண்ணியா இது எனக்கு தேவை மயிரா? இது எங்களுக்கு சும்மாரா பிஞ்சு மயிறு. 6000 மைலுக்கு அப்புறம் அந்த வெள்ளையன் என்ன கேட்டான்? கிஷ்டிமனை கேட்டான். அதற்கு மகராட்சி நிறைவேற்றார். வானம் பொழிகிறது, பூமி கிழிகிறது. நிப்பாட்டு. வானம் வானம் பொழிகிற சரி. ஆமா மழை பெய்கிறது. பூமி உங்க அப்பத்தா நடுவீட்டுல கிராஸ் ஆகலியுது. எங்க அப்பத்தா நடுவீட்டுல போட பேப்பல பேவப்பல ஓவப்பல. நாளைக்கு நம்ம தொப்புள கரையில மழை பெய்யுது. என்னங்க சார்? என்ன ஓவா பயல்னு சொல்ற? ஆமா சார். ஏன் அவனுக்கு ஓஹோ பைய அப்படின்றது. அப்படி சொன்னாப்பா. என்னது ஓஹோ இல்ல, ஓஹோ பைய. எங்க ஐயா வேறு ஒய்யாத்தவரு. ஐயா அதத்தான் சொன்னேன். அப்படி சொல்றா மூதேவி. மூதேவியா? எங்க அப்பா வேறு வரதராஜன். வரதராஜன். சொல்லு. வரதராஜன். அதான் ஓவை ஓவி ஓவா ஓவி ஓவா தேவர். தேவர் மகன் ஓவி சிவஞானம். அட்டதான செப்புறே. நாளைக்கு மழை பெய்யுது. மறுநாள் தொப்புளக்காரர்கள் என்ன செய்வாங்க? விவசாய பெருங்குடி மக்கள் தோட்டத்தில் ஏற கட்டி உழுவாங்க. உழுகும் போது பூமி ரெண்டா கிளியும்ல. அதான் வானம் பொழிகிறது, பூமி கிழிகிறதுடா. அதைத்தான் சொல்ல வந்தேன். நாளைக்கு மழை பெஞ்சா சட்டிகள் போட்டு வெட்டுவாங்கல்ல, அப்ப கிளியும்ல. ஆமாங்க சார். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. கொடுத்த மன்னன் கிருஷ்ணனை விட்டார். உடனே அந்த வெள்ளையன் பெரிய மகாராஜா முந்திய தொழிலுக்கு அதை பார்த்து இளைய மகாராஜா கோபம் கொண்டு அந்த வெள்ளக்கார பையன் வலது விஷத்தை செலக்கென்று வெட்டினார். உடனே அங்கு கலவரமும் புரட்சியும் ஏற்படுது. இதன் காரணத்தை மனதில் எண்ணிக்கொண்டு சூழ்ச்சியாக மகாராஜ் இருவரையும் சிறையில் அடைக்கப்பட்டனர்.
இந்த விஷயத்தை அறிந்த வெள்ளையத்தவன் வெள்ளையர்களை வெட்டி வீழ்த்தி சிறை மீட்டு வரும் பொழுது அந்த ராமநாதபுரம் சேதுபதி மகள் வெள்ளையம்மாளை சிறை எடுத்து வந்தார். உடனே இருவருக்கும் கிளவிசலையில் திருமணத்தை வைத்து வல்லநாட்டுக்கு அனுப்பி வைத்தனர். அந்த கலவரத்திலும் கல்யாண இழப்பிலும் சிவன் தானாதிபதியை மட்டும் மறந்து விட்டோம். சிவன் தானாதிபதி அவர்கள் வெள்ளையரிடம் சிக்கிக் கொண்டார். அப்படி சிக்கிக் கொண்டவர் வெள்ளையரிடமிருந்து தப்பிக்க ஒரு கெடுதல் பண்ணி ஒரு யோசனை பண்ணி எத்தனை பண்ணி எதுக்குயா? 250 பண்ணி இருக்குடா. யாருக்கு வியாபாரம் பண்ண போறீங்களா? சீசன் முடிய போகுது. சரி, இன்னும் ஒரு 4-5 நாளும் தான் இருக்கு. அதனால சீசன் முடிய போகுது. ஆமா, இந்த குட்டி வரது கூடன்னு பாக்குறேன். யாராருக்கு இப்ப விட போறீங்க? உன்னைய நம்பி விடுவேன். சரி, 100-200 ஆக்கி தருவேன். ஆமா, எங்க சார் இருக்காங்கல்ல, விஎம் சாமி சாருங்க, அவங்கள நம்பி தருவேன். 500-1000 ஆக்கி தருவாங்க. எங்க அண்ணன் சின்ன அழகை நம்பி தருவேன். 500-300 ஆக்கி தருவாப்புல. ஏப்பா அங்க 500-300 ஆக்கி தருவாப்புல. 200 குறைஞ்சிருதா? பட்ஜெட்ல குறைஞ்சது. ஏன்? அது காரணம் இருக்கு சார். என்ன காரணம்? இந்த அதுக்கப்புறம் சொற்கள் செல்வருக்கு அப்படில. ஆமா, அது பங்காளி. ஆமா, செல்வத்தை நம்பி மட்டும் கொடுக்க மாட்டேன். ஏப்பா? அவன் நல்லா மனுஷன்ப்பா. 500 கொடுத்தேன்னு வச்சுங்க, 500 கொடுத்தேன்னு வச்சுங்க, ஒண்ணுதான் இருக்கும் கடைசியில. பூரா வித்து தின்னு தண்ணி அடிச்சிருவா. யோசனை பண்ணி அப்ப சபத்தலைவர் மகராஷ்டிரம் என்ன கேட்டார்? தனது மகன் சிவசுப்பிரமணியன் கல்யாண காலவிழாக்கள் நெருக்கட்டார். அதற்கு மகராஷ்டிரியை வைத்தார். மந்திரியாரே, ஏற்கனவே வெள்ளையத்தவனுக்கும் வெள்ளையம்மாள் கடந்த திருமணத்தின் போது அரண்மனை நெல்லும் பண்ணும் தீர்ந்து விட்டது. ஆகையால் ஈஸ்ட் இந்தியன் கிழக்கிந்தியாவுக்கு சொந்தமான 136 நெற்கிழக்கின்றன. போய் வட்டிக்கு நெற்கல்கள் கடனாக கேள்கள் கொடுத்தால் பாருங்கள், கொடுக்காவிட்டால் திரும்பார்கள் என்று பெரிய மகராஷ்டிரி வைத்தார். அதற்கு இளைய மகராஷ்டிரியை வைத்தார். போய் வட்டிக்கு நெற்கல்கள் கடனாக கேள்கள் கொடுத்தால் பாருங்கள், கொடுக்காவிட்டால் மீறினால் அப்பொருளை சாமர்த்தியமாக கொன்றுவார்கள் அல்லது வென்றுவார்கள் என்று இருதார் போல தெரிவித்ததாக மந்திரியார் எங்களிடம் தெரியப்படுத்தினார். அதன் பிரகாரம் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் கரிசல் கொண்டார் சென்றோம். வட்டிக்கு நெல் கேட்டோம். கேட்பதற்கு எங்களையும் மகாராஷ்டிரவரையும் தாறுமாறாக இழிவுபடுத்தி பேசினார்கள். தாறுமாறாக எப்படியா? ஏட்டிக்கு பாட்டியா பேசினார்கள். ஏட்டிக்கு போட்டுனா எப்படியா? எகனிக்கு மகனியா பேசினார்கள். எகனிக்கு மகனா எப்படியா? அவதூறா பேசினார்கள். அவதூறா எப்படியா? தரக்குறவா பேசினார்கள். தரக்குறவனா எப்படி? மதிப்பில்லாம பேசினார்கள். மதிப்பில்லாம எப்படியா? சும்மா வெண்ணெய். இது நான் கேட்டதுக்கு எனக்கு நான் உனக்கு ஒன்றை நான் வைய வாங்கணுமா? இதாண்ட மதிப்பில்லாம பேசுறது. வெண்ணெய்ன்றியா? வெண்ணெய சாதாரணமா நினைக்காத. அந்த கண்ணன் இருக்காரு, கண்ணன் கண்ணன் தெரியுமாடா? இந்த கண்ணன் மாயாவதாரன் மாயகிருஷ்ணன். ஆமா, அது இல்ல, மாயாவதாரத்து கண்ணன் அங்க அதெல்லாம் இல்ல. கண்ணன் இருக்காருல்ல, ஆமா, ஒரு காலத்துல கண்ணன் வெண்ணெய திருடி இருக்காரு. அப்ப கண்ணனுக்கு செவமுடு ஒண்ணு சொன்ன வந்தா. நீங்க அப்பவே இருந்திருக்கீங்க. ஆமா, வெண்ணையின் மறுபெயர் என்ன? பதம். பதமான ஆண் சொல்ல வந்த பங்காளி. உன்னே போய் நான் வெண்ணெய் போனா ஏண்டா என் மொச வெண்ணெய், மொச வெண்ணெய் என் பதமப்பு, ஏண்டா என் மண்டி வெண்ணெய், பதமப்பு அப்படின்னு கடைசி கொண்டாந்து எங்களை பார்த்து கேட்டாங்க. எங்களை கோவம் நாங்க மாட்டோம், 3 பேருக்குமே அடித்தோம். நீங்க நீங்க எங்க போய் அடிச்சீங்க? கடைசியில் கொண்டாடுறதுல அவங்க போய் அடிச்சது சரி சரி, நீங்களுமா போய் அடிச்சீங்க? ஏல நான் தான முள்ளு பட்டி முத்தம் பண்ணாக்கிற. அப்புறம் நாளைக்கு ஆரோட பட தளபதி இல்ல நீங்க பெரியாளா? ஆமா பெரியாளு. எதுல எதை புடிச்சிட்டு அடிச்சீங்க? கம்புட்டு தான் அடிச்சேன். கம்புக்கு அடிச்சீங்க? ஒண்ணு மாதிரி வெறும் கையில அடிக்கிறேன். நான் கையில இங்க அடிப்பேன். ஆமா, இது தேவையில்லாத விஷயம்டா. மூவரையும் அடித்தோம், மூவரையும் கொலை செய்தோம். 136 நட்டை மலையாளம் ஓட்டப்படத்தில் இறக்கி வச்சிருக்கோம். சரி, நீ எல்லாம் சொல்றதெல்லாம் சரிதான். சரி, நீங்க பெரியாள்ன்றதுக்கு என்ன நாங்க காரணம் தெரிஞ்சுக்கிறது? ஏன்டா ஏன் பெரியாள்? நான் முள்ளுப்பட்டி முத்தப்பனாக்கர் 300 பேருக்கு படைத்தலைவன் கட்டப்பனுடைய தாய் மாமே என்னைக்கும் பெரியாள் தான்டா. இப்ப வண்டியில உட்கார்ந்து வந்தேன். ஆமா, சீட்ல காலை கூட கீழே வைக்க முடியல. சரி, நீ ஆமா ஆமா தொடக்கம் தவித்தேன் எந்திரிக்கிற, தவித்தேன் இறங்குற. அதுக்கு என்ன செய்யறது? அதுக்கு என்ன செய்யறது? பெரியாண்டு நாங்க எப்படியா ஏத்துக்கிறது? எப்படி ஏத்துக்கிறதா? அப்படியே நாண்டு வாயா, இந்த மைக்கில் வச்சியா. ஏய், என்ன ஆண்டு பார்த்துட்டு இந்த மைக்கில் பேச மாட்டேன். நான் போட்டியில் வந்துச்சுன்னா பேச முடிய மாட்டேன். போட்டியா? இல்ல இல்ல, அந்த மைக்கில் பேசினேன். அந்த பிரார்த்தம் இல்லையே. அந்த மைக்கில் பேசினேன். இந்த டான்ஸ்கார படம் பவதாரணி, அந்த புள்ளைய குனிய சொல்லி ஏறிக்கிட்டு பேசுறேன். அடே ரொம்ப உயரமா இருக்குமாடா. நான்ல சொல்லி ஏறிக்கிட்டு பேசுறேன். சரி, இவ்வளவு பேசுறியே, நீ என்ன காட்டி 7 அடி தான் வளர்ந்துருக்க. ஒண்ணு ஒரு போட்டி கூப்பிடுறா. என்ன ஓட்டிக்கு? நான் எப்படி இந்த மைக்கில் நின்று பேசுறேன், நீ நின்று பேசுற ஆம்பளோட குனியாம பேசணும். குனியாம பேசணும் முடியாதுல்ல. அப்ப யார் யார் எதிர
மகராசி கலந்துருக்குல்ல போட பேப்பல போட்ட போல. அதனால கிரிக்கெட் நாக்கி எதிர்பார்த்து பிறகு மகராசியை சந்திப்போம். அதற்கு முன்பாக முதல் இந்திய விடுதலைக்கு போராடிய மாவீரர் வீரமண்டிய கட்டபொம்மன் புகழை பாடிவிட்டு பின்பு கிரிக்கெட் நாக்கி எதிர்பார்ப்போம். வள்ளுவன் குரலாலே வளம் பெறும் தமிழ்நாடு, வள்ளுவன் குரலாலே வளம் பெறும் தமிழ்நாடு, வளமை தரும் வேந்தன் வாழ்ந்திட்ட தாய்நாடு, கண்ணின் தமிழ் கண்டையங்கள் தாய்நாடு தாய்நாடு தாய்நாடு. வள்ளுவன் குரலாலே வளம் பெறும் தமிழ்நாடு, வளமை தரும் வேந்தன் வாழ்ந்திட்ட தாய்நாடு, கண்ணின் தமிழ் தந்ததெங்கள் தாய்நாடு தாய்நாடு தாய்நாடு, கண்டிதமிழ் தந்தையங்கள் தாய்நாடு. சுவைத்தேனை உண்டு சுருதி பாடுமட்டு சோபிதர் கண்டு ஆடுவார்கள் உண்டு. சுவைத்தேனை உண்டு சுருதிகள் பாடுமண்டு சோபிதர் இதழ் கண்டு ஆடிடுமான்கள் உண்டு. தேனருவி சுழன்று தமிழ் கிணங்க பொன்னில் என்னும் மலர் சோலையிலே 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 தண்ணி தமிழ் தந்தையங்கள் தாய்நாடு. தேவி சக்கம்மா வடலுக்கு தென்னர் வந்த என் குலதெய்வமே, இந்த அடியன் உன்னை அனுதினமும் வணங்கின்றேன். நீதான் என்னை காத்த அருள் புரியவன் தாயே, காத்த அருள் புரியவன். இங்கே ஊமத்துறையாக விடமிட்டு நடிக்கும் கோயிலாங்குளம் பட்டியைச் சேர்ந்த தருமர் அவர்களுக்கு விழாக்கண் விசாரமாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. எனக்கு பொன்னாடை சேர்த்து கௌரவப்படுத்திய கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். தாய்க்கு பின் தாரம், இளமையில் தந்தை இழந்தமானால் கல்வி போய்விடும், தமையனை அண்ணன் தம்பி இழந்து விட்டோம் என்றால் நம்மளுக்கு பலம் போய்விடும், தாயை இழந்தோமானால் அறுசுவையும் போய்விடும். ஆனால் எங்கோ பிறந்தவளை ஒரு நூல் கொண்டு உரிமையாக்கி அவளிடம் 40 ஆண்டு காலம் இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொண்டு அன்பான மனைவி நடமாடும் தெய்வம் என்று சொல்லப்படும் அந்த சம்சாரத்தை இழந்தோமானால் முதுமை காலத்தில் ஒரு ஆண்மகனுக்கு இந்த பூமியில் அன்று முதல் அனாதை. மனைவியை இழந்த முதியவர்கள் எல்லாம் பாக்கியவான் அல்ல, கர்மவாளிகள். எந்த ஒரு ஆண்மகனும் தன் மனைவிக்கு இந்த பூமியில் முந்திவிட வேண்டும். பிந்துவோமானால் கர்மவாளி கஷ்டப்பட வேண்டும். மனைவியே கண்கண்ட தெய்வம். முதுமை காலத்தில் ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் மனைவியே கண்கண்ட தெய்வம். ஆழம் விழுது போல் 1000 உறவுகள் இருந்து என்ன, எந்த பிள்ளைகளும் பார்க்காது. மனைவி ஒருத்தியே எங்கள் தேவை அறிவாள்.
முதுமை காலத்தில் பச்சை தண்ணி கூட ஏமாறி இருக்கிற காலத்தில் பச்சை தண்ணி மொந்து கொடுக்குற மனைவி ஒருத்தியே தான். மனைவி இழந்தோமானால் உப்பு இல்லை குழம்புல உப்பு இல்லைன்னு கூட சப்புன்றிருக்கு உப்பு கேட்டால் கூட கொடுக்க நாதி கிடையாது. மனைவியே கண்கண்ட தெய்வம். ஆனந்தம் விளையாடும் வீடு 4 அன்பில்கள் ஒன்றான கூடு. இது ஆனந்தம் விளையாடும் வீடு. ஆனந்தம் விளையாடும் வீடு 4 அன்பில்கள் ஒன்றான கூடு. இது ஆனந்தம் விளையாடும் வீடு. ஒரு நூல் கொண்டு உருவான மாலை, ஒரு நூல் கொண்டு உருவான மாலை, இன்பம் நாள்தோறும் பூ பூக்கும் சோலை. இது ஆனந்தம் விளையாடும் வீடு. நாம் கொண்ட மனைவி நடமாடும் தெய்வம், நீங்காமல் எங்கள் நலம் காணும் செல்வம். நாம் கொண்ட மனைவி நடமாடும் தெய்வம், நீங்காமல் எங்கள் நலம் காணும் தெய்வம். அவள் தந்த உறவில் ஆசைகள் தீரண்டு, அவள் தந்த உறவில் ஆசைகள் தீரண்டு. அழகாக ஈன்றாள் பிள்ளைகள் 2. ஆனந்தம் விளையாடும் வீடு 4 அன்பில்கள் ஒன்றான கூடு. இது ஆனந்தம் விளையாடும் வீடு. மாங்கல்யம் தவழும் மகராசி வதனம், மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம். மாங்கல்யம் தவழும் மகராசி வதனம், மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம். எடுத்தாலும் என்ன 7 பிறவி, எடுத்தாலும் என்ன 7 பிறவி. நீதானே கண்ணே எனக்கேத்த மனைவி. ஆனந்தம் விளையாடும் வீடு. இமை போல 2 விழி காக்கும் தாயே, எது வந்த போதும் சுமை தாங்கி நீயே. இமை போல 2 விழி காக்கும் தாயே, எது வந்த போதும் சுமை தாங்கி நீயே. நீதான எங்கள் திருக்கோயில் விளக்கு, நீதான எங்கள் திருக்கோயில் விளக்கு. நீ இல்லை என்றால் வீட்டில் எரியாது விளக்கு. மனைவி மட்டுமில்லை என்றால் அந்த வீட்டில் இருட்டு வீடு. அந்த முதியவருக்கு இருட்டு வாழ்க்கை. இளமையில் மனைவியில் நேசித்து வாழ்வோம். அன்பான மனைவி நமக்கு முதுமை காலத்தில் தாயாவாள். ஆகவே சம்சாரத்தை இழந்தமான அந்த பூமியில் ஆண்மகன் ஒரு அனாதை. இதுதான் உலக நியதி. ஆனந்தம் விளையாடும் வீடு 4 அன்பில்கள் ஒன்றான கூடு. இது ஆனந்தம் விளையாடும் வீடு. காத்திருந்தோம் கந்தன் என்ற வடிவிலே, கட்ட பொம்மு என்ற மன்னரை போல் உலகிலே காணல. காலமெல்லாம் காத்திருந்தோம் கந்தன் என்ற வடிவிலே, கட்ட பொம்மு என்ற மன்னரை போல் உலகினிலே காணல. கட்ட பொம்மு மன்னரை போல் உலகினிலே காணல. கம்பளத்தை குலத்தினிலே பிறந்து வந்த தங்கமா,
தேசமெல்லாம் தேடி பார்த்தேன் தெய்வமாக இருக்கின்றார் அவர் தேசமெல்லாம் தேடி பார்த்தே தெய்வமாக இருக்கிறார். பாண்டே நாட்டினிலே சிலை வடிவாய் இருக்கின்றார் இந்த தென்பாண்டி நாட்டினிலே சிலை வடிவாய் இருக்கிறார். தென்னகத்து மக்களிடம் சிந்தனையில் இருக்கின்றார் தென்னகத்து மக்களிடம் சிந்தனையில் இருக்கிறார். அவர் சிம்மகுரல் திலகமாம் சிவாஜியிடம் இருக்கின்றார் நாங்க காலமெல்லாம் காத்திருந்தோம் கந்தன் என்ற வடிவிலே கட்டபொம்மு மன்னரை போல் உலகிலே காணல. ஆங்கிலேயர் வெள்ளையனை அரவணைக்க பிறந்தவர் அவர் ஆங்கிலேய வெள்ளையனை அரவணைக்க பிறந்தவர். அங்கே அருள்முக அம்மையாரின் அருந்தவத்தால் உதித்தவர் ஆறுமுக தாய் வயிற்றில் ஆண்டவனாய் உதித்தவர். அட்டல் கட்ட பொம்மை என்ற மன்னராக திகழ்ந்தவர் அண்ணகட்ட பட்டபொம்மு மன்னராக திகழ்ந்தவர். எங்கள் அருள்முக கடவுளையே அனுதினமும் துதிப்பவர் காலமெல்லாம் காத்திருந்தோம் கந்தன் என்ற வடிவிலே. கண்ட பொம்மை என்ற மன்னரை போல் உலகினிலே காணல காலமெல்லாம் காத்திருந்தோம் கந்தன் என்ற வடிவிலே கண்ட பொம்மை என்ற மன்னரை போல் உலகினிலே காணல அப்படியே தம்பி அழைத்து பல உருமாவை தலையில் நீடி நாங்க குத்திக்காரன் தாடி கம்பை எடுத்து கொரட்டு வளரி கம்பு கையில் எடுத்து அட குலத்தை பாட்டு பாடி நாங்க சக்கதேவி கம்புகள் வந்தோம் ஐயா பட்டமணி ஆட்டமாடி வந்தோம் ஐயா. முத்தாறு வட்டியில கொல்லவாரி முருகாறு வட்டி கம்பளங்கள் தோக்குலவாரி நாலு மணி கம்பளங்கள் தொங்கிலவாறு மொத்தமாக 9 பேர் நாங்க சக்கதேவி கம்பளங்கள் வந்தோம் ஐயா கம்பளங்கள்லாம் கலக்கி வந்தோம் ஐயா. நாங்க முள்ளு வட்டி கம்பளங்கள் வந்தோம் ஐயா அட மூணு மணி கம்பளங்கள் வந்தோம் ஐயா. முருகாறு வட்டி கம்பளங்கள் வந்தோம் ஐயா அரை நாலு மணி கம்பளங்கள் வந்தோம் ஐயா. நாங்க ஆத்தூரு கம்பளங்கள் வந்தோம் ஐயா அங்க ஆத்தூரு கம்பளங்கள் வந்தோம் ஐயா. நாங்க தேத்தூரு கம்பளங்கள் வந்தோம் ஐயா நாங்க மாத்தூரு கம்பளங்கள் வந்தோம் ஐயா பலமுரு மாம தலையில் கட்டி நல்ல கொரட்டு மலரி கம்பு கையில் எடுத்து தன பாட்டு பாடி நாங்க சக்கதேவி கம்பளங்கள் வந்தோம் ஐயா எல்லாத்துக்கும் முதல்ல கும்பிடுறேன் அப்புண்டே வணக்கம் அப்பு அதுல பாருங்க எதுல அதுல பார்த்துதான் உடம்பு இப்படி ஆனது நான் சொல்ல போறதுல 1000 கம்பளம் 100 வரிவாரம் 64 படை வீரர்களும் மந்திரியார் மகன் காயம்லாவுக்காக நொல்லு வாங்க போனோம் நெல் மணிகள் போன இடத்துல கோட்டை வாசல்ல 3 பேர் இருந்தார்கள் வேகைக்கு சமான வேளாண்டி கரடிக்கு மிகுந்த கருப்பண தேவர் படைக்கு மிகுந்த பாண்டிய தேவர் மூவற்றை எவ்வளவோ மரியாதையா நெல்லு கேட்டோம் 3 பேருமே காக்கா முட்டைட்டாங்க கேட்க மாட்டேன்ட்டாங்கப்பா மூவரை அடித்து கொலை செய்து விட்டு 136 வற்றை நெல்லை அள்ளிட்டு வந்து ஓட்ட பிராரத்தில் வச்சிருக்கான் எங்களை எல்லாம் வழி நடத்தி சென்றது யாரு அவர் தான் கொழுந்துப்பட்டி புல் தாரான் ஆக்கிறது ஆமா ஒரே இப்படி ஏடிக்கிடா போத்தனுவு ஒரு அரண்மனைக்கு தான் போச்சுன்றான். நேத்து இண்டிக்கு போத்தனு நேத்து அங்க போனப்பா இப்படி அரண்மனைக்கு வச்சிருந்துற ஒரே பெரிய நாய்க்கிறே. சொல்லுங்க சின்ன நாய்க்கிறே நாமளும் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் மந்திரியாண்மை கல்யாண விழாக்காக நெல் வாங்க சிறுவை கொண்டு போனோம். போனோம் என்னடா நான் உயிர் வகை கத்திக்கு நீங்க என்ன காட்சி மாசம் பண்ணி நினைச்ச மாதிரி பேசுறவேன். போனோம்ல யார்கிட்ட போனா ஆளை காமி ஆளை காட்டவா? நானும் ஆளு கிடக்க ஏமாத்துறேன், நீ காட்டுறா. இந்த வளத்துக்கு எப்படி கிடைக்கும்? அடே அப்பா ஒரே நெல் வாங்க போனோம்லப்பா. போனோம். அதான் செப்ப வந்தேன். அட்டதான் செப்புறேன். ஏடா சாப்பிடலடா. என்னொரு பண்ண மாட்ட பாத்திட்டு போனது எல்லப்பா வருதுடா. ஒரே நெல் வாங்க போனோம்ல நாக்கி. போனோம்டா. அட்டா சாப்பிடா. அட்டா வேலை சாப்பிடுறேன். நீ என்ன சாப்பிடுற? நீ என்ன சாப்பிடுவே? என்ன திங்குங்க?
போடா வாடா அதுக்கான வெறி நாய் கடிக்கிற மாதிரி கடிக்கிறவன் வாடா ஊம்பாட்டுல அந்த வேலை நீ செய்யடா கவஞ்சானம் செய்வான்டா வேணாம்டா போய் நெல் வாங்க போனா போனா எதுக்கு போனா நெல்லு வாங்க போன மந்திரியார் மகன் காதல் விழாக்காக 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் எல்லாரும் நெல் வாங்க போனா ஒரே அடிதான் சிட்டுக்குருவி அடிச்சாப்புல அடிச்சு போடுவேன் அதான் போனோம்ல அப்புறம் போனோம் ஏன்டா உனக்கு ஆம்பளை மாதிரி அடிக்கடி கோவம் வருது ஆம்பளை மாதிரியா பொம்பளை மாதிரி கோவப்படுற யாரு பொம்பளைக்கு கோவம் வராது ஒரே நெல் வாங்க போகணும்லப்பா பொம்பளை கோவம் வந்துதானே பருத்தி பால் வியாபாரம் பார்த்தா போய் நெல் கேட்டான் தகாத வார்த்தையால் பேசினார்கள் அவதூறாக பேசினார்கள் ஏட்டிக்கு போட்டியா பேசினார்கள் ஈனத்தனமாக பேசினார்கள் எங்களுக்கு மகனே பேசினார்கள் இழிவாக பேசினார்கள் தரக்குறவா பேசினார்கள் குண்டக்க மண்டக்க பேசினார்கள் மண்டக்க குண்டக்க பேசினார்கள் ஏட்டுக்கு பூட்டியா பேசினார்கள் தரம் இல்லாம பேசினார்கள் மதிப்பு குறைய பேசினார்கள் மதிப்பற்ற மதிப்பு இல்லாம பேசினாங்க கூர்மார்த்தனமா பம்பா பேசினாங்க பேசினாங்க வீம்பா பேசினாங்க வீம்புத்தனமா பேசினாங்க கொங்கோத்தனமா பேசினாங்க ஈட்டுக்கு பூட்டியா பேசினாங்க எங்களுக்கு மகனே பேசினாங்க முகனுக்கு எங்கனையா பேசினாங்க தரக்குறவா பேசினாங்க குண்டக்க மண்டக்க பேசினாங்க மண்டக்க குண்டக்க பேசினாங்க குண்டக்க மண்டக்க பேசினாங்க மண்டக்க குண்டக்க பேசினாங்க ஏட்டுக்கு பூட்டியா பேசினாங்க போட்டிக்கு ஏட்டியா பேசினாங்க அப்ப இழிவாக பேசினாங்க அவதூறா பேசினாங்க தரக்குறவா பேசினாங்க தரம் வாஜமா பேசினாங்க இழிவாக பேசினாங்க குட்டி நாய் குலைக்குவாரு 3 பேருமே அடிச்சா 3 பேருமே செத்து போயிட்டாங்க செத்தா போனாங்க போட பேப்பல நீ எல்லாம் கொண்டாட்டி கட்டி சம்ப குளத்துல கீழு புண்ணு போல புண்ணு செத்தா போனாங்க போடா கன்றாவிக்கு புள்ள பத்தி 2 ரூபாய்க்கு விட்டவனே 3 பேத்துக்குமே மூச்சு நின்று வருதுடா யானை இலைச்சுக்கிட்டா எலி ஏறி அடிக்குமா நானாவது சம்பவத்துல கல்யாணம் முடிச்சு கீழே பூண்டு பொழப்பு நடத்துறேன் நீ கொளிஞ்சிப்பட்டியில 48 வருஷமா அந்த முகத்தையே பார்க்காம கிடக்கு தெரியடா வேண்டாதவனுக்கு பிள்ளைய பத்தி வேணுவாள்னு பேர் வச்சாங்களாம் செத்தும் போகல உச்சிரும் போகலடா ஈசன் துறோ கப்பு களவாணி பையல 3 பேருமே மரணம் ஆயிட்டாங்க மரணம் அடைஞ்சோனாங்க கால கொடுமைக்கு புள்ள பத்து கரெக்டா வண்டின்னு பேர் வச்சவனே ஏண்டா ஊத்தி வச்ச கட்டிங்கலவாணி போல 3 பேருமே செத்து போகலடா மூச்சு நிக்கிறடா 3 பேருமே கண்ணை மூடுனவங்க முழிக்க முடியலடா முழிக்க முடியாம இருந்தாங்க ஆமா அதாவது கோமணம் கட்டி குளிக்க தெரியாதவன் கொழுந்தியா மசுத்த புடிங்கி கோமணம் கட்டி குடிச்சானா ஊருகா மட்ட களவாணி பயல மூச்சு விட மறக்கலடா 3 பேருமே சிவலோக பதவி அடைஞ்சிட்டாங்க சிவலோக பதவி அடைஞ்சோனாங்க போற மாமியா மசுத்த புடிங்கி மருமகனுக்கு தானே கொடுத்தவனே மாமியா தண்ணிக்கு களவாணி போல 3 பேருமே செத்தும் போகலடா மூச்சு நிக்கலடா மரணம் அடையலடா 3 பேருமே இயற்கை போடாங்கிட்டு பாதையில ஒரு ஓனான புடிச்சு பாவடைக்குள்ள விட்டவன இலையில இருந்த உருளைக்கிழங்க களவாண்டவன அடே மரணமாகல செத்தும் போகல சிவலோக பதவி அடையல 3 பேருமே படுத்தவங்க எந்திரிக்க முடியல போடா லாடன் ஜம்பு கலவாணி போல லாடன் ஜம்பா இப்ப எதிர அந்த செம்பு 3 பேருமே செத்தும் போகலடா மூச்சு நிக்கலடா இறந்தும் போகலடா மரணம் அடையலடா 3 பேருமே இயற்கை எழுதினார்கள்ப்பா ஓ இயற்கை எழுதினார்களா ஆமா எல்லாம் ஒண்ணுதான் 136 நெத்திலி மரியாதை ஓடப்படாத இருக்கோம் வச்சிருக்கோம் இது அறிவதற்காக பெரிய மகாராஜா எதிர்பார்த்த வண்ணம் இருக்கிறார் வந்து கேட்டால் உள்ளபடி செப்புங்க நீ பாதி செப்புங்க அனு பாதி செப்புங்க மீதி இருக்கிறத செல்வத்தில் கொடுப்போம் கட்டோ மகாராஜா
அழகு பாதம் பெரு பாதம் பாதப்படுத்தோமே கம்பளங்கள் பாதார விந்தமதை போற்றி செய்தோம் கம்பளங்கள் பாதார விந்தமதை போற்றி செய்தோம் மதிப்புக்கு மரியாதைக்குரிய மாமனா அவர்களே, இந்த வீரபாண்டிய கட்டப்பம் உங்களை பாதொட்டு ஏன் என்றால் உங்கள் மருமகன் நான் உன்னதன் ஐயா. கம்பளவர்களே, மானந்தம் தமிழை நம் தாய் தந்த விளைச்சல் யாருக்கு யார் அடிமை? அதுதான் அன்றும் இல்லை இன்றும் இல்லை இனிமேல் நடக்க போவதும் இல்லை மகராஜா. கம்பளவர்களே, அந்த 6000 மைலுக்கு அப்பால் பட்டு வந்த அந்நிய நாட்டு ஆங்கிலேயன் நம்மளை அடக்கியால கழுகுகின்றாரோ. சிங்கத்தை எதிர்க்க வந்த சிறுநரி கூட்டமே, சிங்கம் அஞ்சுவா அடிபடிவா. அன்றுமில்லை இன்றுமில்லை எப்போதும் இல்லை மகராஜா. ஏய் உடைச்சிடாதடா. டேய் டேய் அத அடிச்சா சும்மா அடிக்க சொன்னா நான் அடிப்பேன்டா. நானும் அடிப்பேன்டா. ரெண்டு பேரும் அடிப்போம்டா. அடிக்க பத்தாது. ஏனையா 3 பேர் அடிச்சுடா ஒரு நாள். கம்பளவர்களே, கோடாங்கி நாயக்கர்களே, மகராஜா வடக்கே இமய முதல் இமயமுலை தெற்கே கன்னியாகுமரி வரை நம்மளை எதிர்த்தவனே முடியவில்லை. உண்மை மகராஜா. அன்றுமில்லை இன்றுமில்லை எப்போதும் மகராஜா. உண்மைதானே? வரட்டு மகராஜா. தாங்கள் அவங்களாம் எங்களுக்கு எம்மாத்துறான். அவங்களாம் என் சூ இந்த சுண்டு வரலுக்கு மாமனாரே, தாங்கள் கையில் வைத்திருக்கும் வலதடை கம்பை வைத்து கம்பி வீச்சுக்களும் கத்தி வச்சு கற்றுக் கொடுத்த ஒரு முள்ளுப்பட்டி முத்தப்பா மாமா என்றாலே 300 பேருக்கும் படைக்கு தலைவர் தாங்கள். பலன் தானியா பத்தாது உங்களுக்கு. அதான் பாதி பழத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டா. என்னத்த சிறு வயதா இருக்கும்போது உங்களுக்கு கம்பு சண்டை கத்தி சண்டை மணி யுத்தம் இழி யுத்தம் யானை யுத்தம் எல்லாத்தையும் கட்டி கொடுத்தா. அதனால விளக்கு பூரா உங்ககிட்ட கொடுத்துட்டா. என்ன கொடுத்தீர்கள்? இப்ப என்கிட்ட 2 பேருக்கு தொழில் மிக்க மச்சமா இருக்கு. முத்தப்பா மாமார்களே, ராஜா என்னை பெற்றெடுத்த ஆறுமுகத்தாயம்மாள் தாங்களை ஒப்படைத்துக் கொண்டார்கள். ஆமா ராஜா. உண்மைதான், உண்மைதான் நல்லா தான் வளர்த்தீங்க. அக்கதேவி கோயில்ல இருந்து பூஜை பண்ணிட்டு வருவான். ஆமா, 6 கால பூஜை செஞ்சீங்க. ஆமா, அந்த பழத்தை சாப்பிடுவீங்க. எந்த பழத்தை? வாழைப்பழமுங்க. என்னையா? அவரு வாழைப்பழத்தை கொடுப்பாரு. சரி, நான் என்ன நான் பூஜை செய்யும் போது பூவம் போல வந்துருவேன். அப்படி பழம் இருக்கா? ஆமா, சிறுசா இருக்கும். ஆமா ராஜா. அப்படி பழம் இருக்காயா? ஆமா ராஜா. சரி, அதை நாட்டு பழம். என்ன செஞ்சீங்க? பூவம் போல. நீங்க 2 பேரும் என்னையா செஞ்சீங்க அந்த பழத்தை வச்சு? உங்களுக்கு நாங்க பழம் கொடுத்து என்ன பழம்? வாழைப்பழம் தாங்க. சக்குமால் பூசாரி ஆமாங்க பூசை செஞ்சுப்பீங்க. ஆமாங்க. பழம் கொண்டாந்துருக்கலாம். பழம் கொடுத்து உரிச்சு உள்ள தள்ளுவான். 2 விதமா சொல்றீங்களையா? இல்லங்க உரிக்கும் போது நீங்க தாங்க கிட்ட வந்து என்ன பழம்? பூவம் போல. உங்ககிட்ட நாட்டு பழம். அது ஒண்ணுக்கு ஆகாது. சரி, ஆமாங்க. என்ன செஞ்சீங்க? பால் கொடுத்து பழம் கொடுத்து ஆ, ஆமா பழம் கொடுத்தது உண்மைதான். ஆமா. நம்மளா கொடுத்தோம். அதான் மாமியாட்டுல பால் குடிச்சாங்க. என்னையா சொல்றீங்க? உங்க ஐக்கிட்ட முத்தப்பா மாமார்களே, மகராஜா. என்னை பெற்றெடுத்த ஆறுமுகத்தாயம்மாள் இருந்திருப்பார்கள். ஆமா ராஜா. ஆ, மகராஜா அத்தை கிட்ட பால் குடிக்க காரணம் என்ன? எங்க சம்சாரம் உங்களுக்கு என்ன வேணும்? அத்தை வேணும். ஐக்கிய வேணும். ஆமா, அப்ப மாட்டுல பால் கறந்து வந்து எங்க சம்சாரம் அதாவது நொய்க்கில கொடுப்பான். அத்தை. அதாங்க நொய்க்க. அத்தையா? கிராமத்துல கிராமத்து நாட்டுப்புற பேச்சுல நாட்டுப்புற பேச்சுல நாட்டுப்புற பேச்சுல சரி, இந்த நொப்பை போறா பாருங்க. இந்த நோட்டா போறா பாருங்க. எங்க யார?
இந்த சொல்றோம்ல நாட்டுப்புற பேச்சுல சரி இந்த நொக்கா போறா வருங்க சொல்வார்கள். அதே மாதிரி ஐக்கிய இந்த நொய்க்க போறா வருங்க அத்தையும் சொல்லுங்க. நொய்க்கு என்னங்க? சரி இருக்கட்டும் சொல்லுங்க. உங்க ஐக்கியனை கொடுப்பான் கொடுத்தீர்கள். மாட்டுகளை பால கறந்து கொடுப்பான் மாட்டுல பாலை கறந்து உங்க ஐக்கியனை கொடுப்பான் கொடுத்தீர்கள். அவங்க ஐக்கிய என்ன செய்வாங்க என்ன செஞ்சார்கள்? பாலை காய வச்சு கொடுப்பாங்க இல்ல அடுப்புல அடுப்புலதான் ஏன் என்ன காரணம்? காய வைக்காம கொடுத்தா உங்களுக்கு சளி பிடிச்சுக்கணும்னு சரி காய வைக்கும் போது காய வச்சு கொடுப்பாங்க ம். காய வைக்கும் போது பால்ல ஆட உளுந்தோகு என்ன அடை? அதாங்க பால் ஆட உளுந்தோகு காய வைக்கிற போது பால் ஆடைகள். ஆமாங்க சரி ஆடையோட கொடுத்தா உங்களுக்கு தொண்டையில சிக்கிக்கிறோம்னு உண்மைதானய்யா. உங்க மாமிய ஆடைய நீக்கி எதுல? பால் ஆடையாட்டாங்க நீக்கி நீக்குன உடனே நீங்க எங்க? வாய வச்சிருப்பீங்க. பால்ல வாய வச்சு குடிப்பீங்க சரி அதை சொல்ல வந்த மகராஜ் வேற ஒன்றும் சரி நன்றாக வளர்த்து வந்தீர்கள். ஆமாங்க உண்மைங்க. தங்கள் கையில் வைத்துக்க வலதாடி கம்பை வைத்தும் கம்பை வச்சு கற்றுக் கொடுத்தவரும் உள்ளப்பட்ட முத்தப்பா மாமா அவர்கள் தூங்க மாட்டீங்க சின்ன பிள்ளைல. என்ன காரணம் என்ன? சின்ன வயசுல பீர்னு அழுவீங்க. ஏலே, அந்த காலத்துல எதுல பீர் சரி குவீர் குவீர் அழுவீங்க யாரா இருந்தாலும் சின்ன பிள்ளைல அழுகுதான் வேணும். வீர் வீர் அழுவீங்க சரி சரி மருமக அழுகுறாரு ஆ. மருமக அழுக நிப்பாட்டணுமே ம். அழுதுகிட்டே இருந்தா உடம்பு கருங்கி போகுமே ஆமா அப்ப என்ன சிவா என்ன செஞ்சீங்க? உங்க அழுக நிப்பாட்டுக்காண்டி ஆ. நாங்க வேடிக்கையெல்லாம் காட்டுவோம் வேடிக்கை காட்டுனீங்க. ஆமா சார். வேடிக்கை இல்லாமா? என்ன வேடிக்கை காட்டுனீங்க? நான் சொல்லுவேன். சொல்லுங்க. அதுமே நான் தான் நிலவ பாருங்க. எங்கயா இருக்கு? பாப்பீங்க. சரி அழுக நிப்பாட்ட மாட்டீங்க. அப்படியா? ஆமாங்க சொல்லுவாரு. சரி நிலாவை காட்டுவாரு நிப்பாட்ட மாட்டீங்க ஆ. அப்ப நான் சொன்ன மருமகனே அதான் பாருங்க நட்சத்திரத்தை பாருங்க அப்ப நான் நட்சத்திரத்தை காட்டுவேன் மேல ஆமாங்க சரி அப்பயும் நான் அழுக நிப்பாட்ட மாட்டீங்க பிறகு எப்படி நின்றது? நான் சொல்லுவேன். சொல்லுங்க. அதுமே நான் தான் மாட்டை பாருங்க. அரமனை மாடு வச்சிருந்தீங்களா? ரோட்ல போற மாடு. ரோட்ல ஆமாங்க. சரி பாப்பீங்க. ம். அழுக நிப்பாட்ட மாட்டீங்க. அப்ப நான் சொல்லுவேன் மருமகனே ம். இந்த 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 அந்த ஆட்டுக்குட்டியை பாருங்க ஆட்டை பாருங்க ஆட்டை காட்டுவேன் ஆட்டை காட்டுனீங்களா? ஆமாங்க ஆடு வளர்த்தீங்களா? ஆடு ரோட்ல போற ஆடு ஆட்டையும் காட்டுனீங்க. சரி வேடிக்கை தானே காட்டுவோம். சரி காட்டுனீர்கள். ஆட்டை காட்டி அழுக நிப்பாட்ட மாட்டீங்க பிறகு எப்படிதான் நின்றது? அப்புறம் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துருவேன். யார? உங்களை என்னையே கையில ஓட்டுக்கிட்டு சிறு வயதுல அருமையான, ம். நான் வளர்க்குற என் கோழியை பாருங்க. கோழியா? கோழியை காட்டுவாருங்க கோழியை சரி அப்ப கோழியை காட்டி நீங்க அழுக நிப்பாட்ட மாட்டீங்க பிறகு என்னடா ஆட்டை காட்டி அழுக நிப்பாட்ட மாட்டாரு ம். மாட்டை காட்டி அழுக நிப்பாட்ட மாட்டாரு ஆமா ஒருவேளை இதை காட்டி நிப்பாட்டுவாரு எதை? நான் சொல்ல போறது எதையா? அப்ப நான் சொல்வேன் என்ன சொல்ல போறீங்க? மருமகனே, ஆ. இந்த நான் வளர்க்குறேன் குஞ்ச பாருங்க என்ன குஞ்சு? கோழி கோழி குஞ்சு. குஞ்சு என்ன குஞ்சு? கோழி கோழி குஞ்சுங்க. கோழி குஞ்சு. அரமனையில கோழி குஞ்சு வளர்த்தீங்களா? அதுல உங்களுக்கு கருத்த குஞ்சுனா நல்லா பிடிக்கும் அப்படியா? இவன் குஞ்சு கருங்குஞ்சு, என் குஞ்சு வெள்ளை குஞ்சு. ஆமாங்க அப்ப குஞ்ச காட்டுவோமா சரி குஞ்ச கழுத்தை பிடிப்பீங்க ம். அந்த குஞ்சு என்ன செய்யும் விய்யா 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 அடடடடடடடடடட. அப்படியே அழுக நிப்பாட்ட மாட்டீங்க ஆ. அப்படிலாம் வளர்த்த மகராஜா என்னை அரமனையில் நமது பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில் ஆமாங்க என்னை பெற்றெடுத்த ஆறுமுக தாய்மால் தாங்களிடம் ஒப்படைத்துக் கொண்டார்கள். ஆமாங்க. நன்றாகத்தான் வளர்த்து வந்தீர்கள். ஆமா மகராஜா. எல்லா எல்லா வித்தைகளும் கற்றுக் கொடுத்தீர்கள். கம்பு சண்டை கட்டி சண்டை மல்யுத்தம் வெளியுத்தம் யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தது நாங்க தாங்க உண்மைதானே ஐயா? ஆமாங்க ஆ? ஆமா ராஜா உண்மைதான். ஆமாங்க நல்லாத்தான் கற்றுக் கொடுத்தீங்க. உண்மைதாங்க தவறு செஞ்சுட்டு வந்திருக்கீங்களே நாங்க என்னங்க மகராஜா கம்பளவர்களே. மகராஜா 1000 கம்பளம் 100 பரிபாரம் 64 படைத்தவர்களும் பாளையங்கோட்டை கரிசல் கொட்டார் வட்டி என்னையா என்னங்க கலக்குறோம்ங்க என்னத்த நெல் வாங்க போன விவரத்தை எப்படி பேசுறது கலக்குறோம் கலக்குங்க. இல்லைன்னா ராவா போயிரும் பேசிக்கிட்டீங்களா? பேசிக்கிட்டீங்களா? பேசுறோங்க சரி ஆமாங்க ம் மகராஜா சொல்லுங்க. தாங்கள் தெரிவித்த வண்ணம் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் இங்கிருந்து 8வது தரிசியில் மேய்ந்து கொண்டிருந்த 800 பண்ண மாட்டி மந்திரியார் பத்தி சொன்னாருங்க சரி அப்பதான் மந்திரியார் பத்தி கேட்டான் ம். ஏயா நம்மளுக்கு 8வது 8 பகையா இருக்கே இருக்கின்றது 8 சொந்தமான மாட்டுகளை ஓட்டு சொல்றீங்களா என்னையா காரணம் கேட்டவங்க கேட்டீர்கள். அதற்கு அரண்மனை மந்திரியார் தெரிவித்தார் கமலத்தார்களை நெத்திலையில தலையில் சுமந்து கொண்டு வர முடியாது சரி வெகு தொலைவில் இருக்கும் காரணத்தினால் பொதி மாட்டில் கட்டி கொண்டு வர முடியும் தெரிவித்தார் மகாராஜா சரி அதன் பிரகாரம் ஏக்க ஏக்க அரியரங்கம் 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 செம்மாங்க பால் படிச்சுக்கிட்டே போனோமுங்க எங்க சிறுவை உண்டோ சிறுவைகுன்றம் போனீங்க. போனோம் நினைக்கிறேன் சரி நீ வந்தீங்களே ஆமா உனக்கு தெரியுமில்ல பெருசு. செப்புடா செப்புடா மம்பட்டி வாயா ஏன் மாட்டி விடுற? எதுலடா விட்ட? போனதுல விட்டா பூதியா போயிருமாடா. 800 பண்ண மாட்டி ஓட்டிட்டு போன மகாராஜா. மாடுகள்லாம் பசியாக இருந்தது. மாட்டுகளை அடையாளம் பார்த்து இறதேடி போட்டேன். அதுல 800 பண்ண மாட்டுல 799 மாடு மட்டும் நின்றுச்சு. என்னடா ஒரு மாட்டை காணமே அப்படின்ட்டு நானும் சுத்தி மத்திய பாக்குறேன். சுத்தி மத்தி பாக்குறேன். அந்த ஒரு மாடு மாட்டோட சேராம பக்கத்து ஊருக்கு அம்மாக்குள்ள போய் தனியா புளுத்துன மேனிக்கு புல்லு திங்கிற மாடுங்க சக்கரை கொட்டை கம்மாயில புல்லு புல்லு தானே அது மஞ்சிது. மாட்டோட சேர்ந்து புளுத்திங்காது. சரி தனியா புளுத்துற மாடு. தனியா புல்லு திங்கிற மாடுங்க புல்லு திங்கிற மாடுங்க என்னைக்குமே தனியா மேயிற மாடியா? ஆமா மகாராஜா
அதையும் சேர்த்து பதிக்கிட்டு போன முறை சரி போனீர்கள். அங்க முதல் கோட்டை வாசில் வேங்கைக்கு சமமான வேளாண்டி வீரன் கருத்து குடிமேல படுத்தினாருங்க. வேளாண்டி வீரன் ஆமாங்க. மூணையும் சாப்பிட்டு வருவாங்க. என்ன மூன்றும்? கள்ளு சாராயம் கஞ்சா. என்னைக்கு வழக்கம்? அன்னைக்குன்னு பாருங்க பூரா வடியை வச்சு படுத்துக்கிறாங்க. என்னத்த? வாணிய வேளாண்டி வேலை எங்களுக்கு வேளாண்டி முறை வேணும்ல. ஆமா. ஒரே வேளாண்டி ஏயப்பா நமக்கு ராசா கோட்டை சொன்னாங்க. நம்ம வாசில எந்திரான்னு சொன்னோம்ங்க. தட்டி எழுப்பினீர்கள். வேளாண்டி எந்திரிச்சாருங்க. சுத்தி முத்தி பார்த்தாரு. பார்த்ததுக்கு ரெண்டையும் பிடிச்சு கசக்குனாரு. கண்ணு ரெண்டையும்ங்க. என்ன காரணம் என்ன? மறுபடியும் சொல்லுக்குள் படுத்துக்கிட்டாருங்க. சரி. அந்த அளவுக்கு அதிகமா மதம் வருவானுங்க. மறுபடியும் எழுப்புற ஒரே வேளாண்டி எங்கிட்ட பண்ணாரு நையாண்டிங்களா அவர் சொன்னார் போங்கடா மயிலாண்டியா. தாங்களை பார்த்து என்ன சொன்னாரு? தாங்கள் என்ன சொன்னீங்க? அப்பதான் நான் தெரிவித்த என்ன சொன்னீங்க? நாங்கெல்லாம் ராஜகுல கம்பளத்தார்கள் நெல்லு வாங்க வந்தோம். வந்திருக்கோம். என்ன சொல்ல வேண்டும்? இருக்கு இல்லை என்று தெரிவிக்க இரண்டு வார்த்தைகள். நெல்லென்று கேட்டால் பற்றையில் இருக்கிற கல்ல எடுத்து உங்க பல்லுகளை உடைப்போம். எங்க பாத்து கேக்குறாங்க. எங்க பாத்து கேக்குறாங்க. நெல் என்று கேட்டால் பட்டையில இருக்க கல்ல எடுத்து உங்க பல்ல உடைப்படி கேக்குறாங்க. பிறகு என்ன நடந்தது? நாங்க ராஜகுல கம்பளம் பண்ணி விட்டோம் ராசா. சரி. கம்பளம்னா உங்களுக்கு சம்பளம் இல்லன்றாரு. தகாத வார்த்தையா பேசுறாங்க. அப்பதான் ராசா எங்க ரெண்டு வார்த்தையுமே கிளம்பிருச்சு. என்னது? வீரந்தாங்க. என்ன செஞ்சீங்க? வெயில வெங்கலகட ஆளுங்களோட பூந்துட்டோம் ராசா. சரி. ஆயிரம் கமலம் செஞ்ச ஆளுக்கு ஒரு அடி அடிச்சான். யார? வேளாண்டிய வேளாண்டிய? செத்து போயவு. என்னையா? செத்து போயவு. வேளாண்டி சாகல உயிர் போயிடுச்சு. முத்தப்பா மாமா அவர்களே. மகராஜா என்ன சொல்றீங்க? உயிரா போச்சு. சரி செத்தாரு. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு சாகலாம்ல. நான் தாக போறேன்னு. கம்பள அவர்களே பாருங்கள் இப்படி. நாங்க அடிச்சோம் அவரா செத்து. பிறகு என்ன நடந்தது? அடிச்சு கற்பனை தேவரா. கருப்பன் தேவன் வந்தாங்க. அவர்கிட்ட சொல்லி பார்த்தா ஒரே கருப்பனா எல்லா நாட்டுல வீ வந்து சாகறாங்க. எல்லா நாட்டுல வீ வந்து சாகறாங்க. சரி. எங்க கிட்ட ஊம குத்து வாங்கி செத்து போது ஓடி போயிடுச்சு நமக்கு. சொன்னீங்களா? ஆமாங்க. சரி. ஊம குத்து காயப்படாம குத்துறது. சரி உங்களுக்கு பொடக்கு பொடக்கு. சரி. பொடக்கு. அது என்ன நடந்தது? குத்த குத்த எவி குடுக்குறானே. சரி. இதுக்கு மேல குத்துனானே உள்ள வந்து நம்ம கொடுத்து புடியா. ஆமா அது இருக்கட்டும். அவரு கேக்குற மாதிரி இல்லங்க. நம்ம கிரிக்கெட் நாக்கில்ல. ஆமா. கம்ப கொஞ்சம் நடு மண்டை நட்டடி. ரெண்டா பழுது வச்சிங்க. மண்டை. கம்பள அவர்களே வட்டிக்கு நெல்வாங்க சென்ற இடத்தில் கடிக்கு சமான கற்பனை தேவர் மண்டை உழைப்புங்க. படைக்கு மஞ்சாத பாண்டிய தேவர் அவரு பாண்டிய வேலைக்கு சமான வேளாண்டி வீரர் செத்து போனாரு. பட்டை நெல் காரணமா இருந்தது காரணம் என்ன? அரண்மனை மந்திரி மந்திரியாங்க. மந்திரியாரா? ஆமா ராஜா. கம்பள அவர்களே மகாராஜா என்ன நினைத்தேன் நடந்த ராமநாத சண்டையில் மந்திரியார்களை விட்டு வந்த காரணத்தை மனதில் எண்ணிக்கொண்டு தாங்கள் நம்ம ஏவி விட்டு வேடிக்கை பார்த்திருக்கின்றார்கள். எங்களை மன்னிக்கும் ராஜா. அப்படித்தானே இருக்க வேண்டும். எங்களை மன்னிக்கும் ராஜா. இதையெல்லாம் செய்ய சொல்லி தூண்டியது ஆமா 3 வருஷமா அடிச்சான். ஓஹோ ஆமா 10-20 வருஷத்துக்கு முன்னாடி. சரி இருக்கட்டும். ஆமா ராஜா. நடப்பதெல்லாம் ஃபர்ஸ்ட் அடிச்சா அப்படியானால் கம்பளவர்களே ராஜா அரண்மனைக்கு சென்று தம்பி ஊமத்துறை பாண்டி அழைத்து வாருங்கள். அப்படியே போங்க. போங்கய்யா. நாங்க காலமெல்லாம் தென்பாண்டி நாட்டினிலே தென்பாண்டி நாட்டினிலே ஐயா தென்பாண்டி நாட்டினிலே பாஞ்சை நாட்டு பூமியிலே ஐயா பாஞ்சை நாட்டு பூமியிலே